நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள, நீ பேசிட்டு வா, நான் வெளியில நிக்கிறேன். என்ன விஷயத்த சொல்லுங்க. ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ, கொஞ்ச நாளா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும். அதுல மண்ணு விழுந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. புரியல. நீயும் அழகரும் பேசிக்கிறது, ஒன்னா சுத்துறது யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் பழகிறதுல சந்தோஷம் இருக்கு. 30 வருஷமா முறைச்சிக்கிட்டு கிடக்கிற ரெண்டு குடும்பமும் எங்க காலத்துக்கு அப்புறம் உங்க காலத்திலயாவது சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மறைஞ்சு மறைஞ்சு பேசிட்டு இருக்கிற மாமனும் மச்சானும் என்னைக்காவது ஒரு நாள் தோள்ல கைய போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து வர்றத பாத்திர மாட்டோமான்னு நான் ஆசைப்பட்டதுண்டு. ஆனா அது நடக்காது போல இருக்கு. அத்தை, நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அத்தை, நீ ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரு நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. யார சொல்றீங்க? இந்த நிமிஷத்துல கூட யார சொல்றீங்கன்னு கேக்குறியே, அதுல இருந்தே நீ அவங்களை எவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்கேன்னு எனக்கு எனக்கு தெரியுது. அத்தை, நீங்க நிஜமாவே என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அத்தை, சக்தி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்னத்த நீங்க திடீர்னு பேசுனீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, இப்ப சத்தியம் வர கேக்குறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அத்தை, நான் பண்ணின ஒரு தப்பாலதான் ரெண்டு குடும்பமும் எதிரும் புதிருமா நின்னுகிட்டு இருக்கு. இன்னொரு தப்பு அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுப்பா. அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட இந்த சத்தியத்தை கேக்குறேன். சொல்லுங்க அத்தை, என்ன செய்யணும்? நீ சத்தியம் பண்ணணும். சொல்லுங்க அத்தை, நான் என்ன செய்யணும்? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு நீ எதுவும் பண்ணிடக்கூடாது. யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி நீ இந்த விஷயத்தை முடிச்சிடணும்பா. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தெரியவே கூடாது. அத்தை, என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. சம்பந்தப்பட்டவங்க உனக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்கன்னு சாதாரணமா சொல்லிட முடியாது. சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் நம்ம உசுறு. சின்ன பிள்ளைங்க விவரம் இல்லாம இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்குவமா கண்டிச்சு அவங்க ரெண்டு பேரையும் கரை சேர்க்கணும்பா. அவங்க கிட்ட நான் மாத்திரப்பட்டா அழப்போறது நாம தான். அத்தை, என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. இவ்வளவு நேரம் நான் ரெண்டு பேரின்னு பேசிக்கிட்டு இருந்தது நம்ம ஆண்டாளையும் அழகரையும் பத்தியும் தான். ஒண்ணு, நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள. இன்னொன்னு, நான் மனசுக்குள்ள தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் அண்ணனோட மக, என் மருமக. அதே மாதிரிதான் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தி நீ கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி பாத்துக்கிற உன் தங்கச்சி. இன்னொருத்த உசுறு குசுரா நினைக்கிற உன் நண்பன். சரி அத்தை, அவங்களுக்கு என்ன? இப்ப அவங்க தப்பு பண்றாங்க. புரியல அத்தை. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க காதலிக்கிறாங்கப்பா. சக்தி, எந்த காரணத்தை கொண்டும் இது நடந்துடக்கூடாது. விவரம் இல்லாம படி இறங்கி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புல பாதிக்கப்பட்டது என் அண்ணன். என்னைக்கு வரைக்கும் அது நினைச்சு நினைச்சு அவரும் அழுதுகிட்டு இருக்காரு, நானும் அழுதுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவரோட மகளும் அதே தப்பு பண்ணணும்னு நினைச்சான்னா அவர் உசுரோடவே இருக்க மாட்டாரு. சக்தி, ஏதாவது பண்ணு சக்தி. அழகரையோ ஆண்டாளையோ கூப்பிட்டு பேச எனக்கு யோசனையா இருக்கு. அவங்க அவசரமா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பெரிய அசிங்கமா போயிடும்.
நீதான் அவங்க கிட்ட பக்குவமா பேசி சொல்லணும், புரிய வைக்கணும். நடக்க போற ஆபத்தை எப்படியாவது தடுக்கணும்ப்பா. அத்த, நீ எதை வச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போற வரதை வச்சு தப்பா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க எங்க வீட்டுல கூட அதை பத்தி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லைன்னு சொன்ன உடனே நம்பிட்டாங்க. இல்ல சக்தி, நான் மேம்போக்கா சொல்லல. எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க. உனக்கு தெரியாம அவங்க சந்திச்சுக்கிறாங்க, போன்ல பேசுறாங்க, ஊர் சுத்துறாங்க. என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத. ஆனா எனக்கு சந்தேகம் இல்லாம தெரியும் அவங்க விரும்புறாங்கப்பா. சக்தி, ஏதாவது பண்ணு சக்தி. அவங்களால நாளைக்கு வெட்டு குத்து சாவுன்னு ரெண்டு பக்கமும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணுப்பா. ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்றேன். இந்த காதல் தப்பு. அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது. அத நீதான் பாத்துக்கணும். பாத்துக்கப்பா. என்னப்பா யோசனை? உங்க அத்தை சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அத்தை சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லை, அப்புறம் யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, எங்க அத்தை என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்க தேடி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா நான் என்னடா யோசிக்கிறது? ஆமாப்பா, அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லதானே. அப்ப அவங்க சொல்றது உண்மைன்றியா? நீ சரியான சறுக்க சுத்துப்பாக்கியா. எப்ப எந்த பக்கம் சுடுவனே தெரியாது. 4 பக்கமா யோசிச்சு பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும். அதுக்காக மாப்பிள்ளை ஆண்டாலும் சந்தேகப்பட சொல்றியா? ஏப்பா, அவங்களும் மனுஷங்க தானப்பா. மனுஷங்கண்டா? மனுஷங்கனாலே தப்பு பண்ணுவாங்கன்னு தானே அர்த்தம். ஏலை, சும்மா சவுண்ட் விடக்கூடாது. உங்க அத்தை ஆண்டாலும் அழகரும் விரும்புறாங்கன்னு சொன்னப்ப உனக்கு தூக்கி வாரி போட்டுச்சா இல்லையா? அது அப்படி ஒரு வார்த்தையை கேட்டா அப்புறம் மனசு நான் குழு குழுண்டா இருக்கேன். அதுவும் எங்க அத்தை சொல்றப்ப அததான்ப்பா நானும் சொல்றேன். யாரோ வேண்டாதவங்க பார்த்துட்டு சொன்னா சரிதான் போடான்னு விட்டுறலாம். அழகரோட அம்மாவே சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏண்டா பூசாரி, ஒருவேளை என்னையும் மாப்பிள்ளையும் பிரிக்க பாக்குறாங்களோ? அப்படி யோசிச்சிருந்தா எப்பவே பண்ணிருக்கலாமே. இப்ப எதுக்கு பண்ணணும்? அதுவும் பெத்த புள்ளைய பத்தி அப்படி ஒரு பொய் சொல்லி பிரிக்கணுமா என்ன? ஏண்டா பூசாரி, நீ சொல்றத பார்த்தா அத்தை சொல்றது உண்மைன்னு சொல்லுவ போல. அட என்ன பண்ணி ஒண்ணும் தெரியாத ஆளா இருக்க. கொஞ்சம் அப்படி யோசிச்சாதான் என்ன தப்பு? பூசாரி, சந்தேகம்ன்றது பெரிய நோய்டா. ஆமா, சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். ஏலை, சொந்த தங்கச்சி உயிர் நண்பனி எப்படி சந்தேகப்பட முடியும்? மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் சின்ன பசங்க, வயசு பசங்க, நல்ல பொருத்தமா ஜோடியா தானே இருக்காங்க. ஏலை பூசாரி, கொஞ்சம் பொரியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்படி உருமுற. சும்மா வளர்றேன்டா அப்புறம் எரிச்ச வராதா? அப்ப என்னத்துக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற? சரி சரி, ஏதோ சொல்லி தொலை. வேணாம் விடு. எதுக்கு தேவையில்லாம நான் ஏதாவது சொல்லி நமக்குள்ள மனஸ்தாபம்? சொல்ற. அது நியாயமா பார்த்தா ஆண்டாளும் அழகரும் காதலிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா உங்க குடும்ப சூழ்நிலையை வச்சு பார்த்தா அது பெரிய தப்பு தான். அப்புறம் என்ன? அது அவங்களுக்கு புரிஞ்சதா தெரியலையே. அதெல்லாம் அவங்களுக்கு புரியும். அது எப்படி சொல்ற? ஏலை, எங்க 2 வீட்டுக்கு இடையில நடக்கிற சண்டை அவங்க கூட இருந்து பார்த்து தாண்டா இருக்காங்க. அது சரிப்பா. ஆனாலும் ஏலை, ஆனா அவனெல்லாம் கிடையாதுடா. அவங்க 2 பேத்துக்கு நம்ம குடும்பத்தோட மொத்த கதையும் தெரியும், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். இதுக்கு மேல அவங்க லவ் வேண்டாங்கடா. அவங்கள என்ன செய்ய வேண்டிய எனக்கே தெரியல. யோ, எதுக்கே டென்ஷன் ஆகுற? ஏலை, நான் சந்தேகப்பட்டலாம் டென்ஷன் ஆகலடா. எங்க ஐயா, அம்மா, அண்ணே, அண்ணி இவங்க எல்லாருமே கத்த சொன்ன விஷயத்த 100 தடவை சொன்னாங்க. அப்ப கூட நானும் நம்பவே இல்லையா. ஏலை, வெளியில இருந்து அவங்கள யாரு பார்த்தாலும் அவங்க ஒன்னா மன போயிட்டு வரத பாக்குறப்ப தப்பா தான்டா தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் என் உசுருடா. சரிப்பா, நான் இன்னொன்னே சொல்லிடுறேன், நீ தப்பா எடுத்துக்காத.
என்ன ஏன் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன வார்த்தை சொல்ற? சத்தி, சாரிப்பா. பேசாதடா. இல்லப்பா, ஒரு பேச்சுக்கு ஏலே பேச்சு கூட அப்படி சொல்லாதடா. சத்தி, ஏலே அப்படி ஒரு விஷயம் நடந்து எங்க வீட்டுல யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்கடா. நானே சுக்கு நூறு உடஞ்சு போவேன்டா. யோ, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லையா, நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நீ இம்பிட்டு தூரம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா உங்க அத்தை சொன்னது உண்மையா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏலே ஏடா சொல்ற? ஆமாப்பா, அவங்கள ஃபாலோ பண்ணி நிஜமாவே அவங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு நம்ம உறுதி பண்ணணும். இது எதுக்குடா? உங்க அத்தை சொன்னதை பொய் நாக்கிறதுக்கு. இல்லை அது எதுக்குடா வெட்டி வேலை? நான் அவங்க 2 பேர்த்தையும் நம்புறேன். உழவு பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சரியா? நான் உங்களை நம்பல, நான் உங்களை உழவு பாக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. இல்லை உனக்கு எதுக்குடா அந்த வேலை? நீ நல்லா இருக்கணும் தான். புரியல. நீ நம்பியா? நான் உங்களை சந்தேகப்படுறேன். ஒண்ணு இல்லைன்னா டபுள் சந்தோஷம் தானே. ஏதாவது இருந்தா எதுக்கு திரும்பவும் என் சட்டையை பிடிச்சி தூக்கிறதுக்கா? எப்பா, உன் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் தங்கமா இருக்கட்டும். உனக்கு அது தங்கமா பித்தளையா இல்லையன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓ இஷ்டம். சத்தி, தப்பா நினைக்காதயா. அவங்க மேல நீ இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கே, உண்மையில நீ பெரிய ஆளியா? இப்ப எதுக்கு இந்த சர்டிபிகேட்? சத்தி, நீ உன் நண்பனை சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைக்கிற. நான் என் நண்பன் வச்சிருக்க நம்பிக்கை தோத்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் ஜேம்ஸ் பாண்ட் வேலையை ஆரம்பிக்க போற. கண்டிப்பா. இலை கூட்டுத்தனமா ஏதாவது பண்ணி அவங்ககிட்ட அசியம் போட்டு போவாதடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாத வேலை. நீ நாவல ஏமாற போற. மாப்பிள்ள, நானும் ஏமாந்து போகணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கும் சந்தோஷம். என் சந்தேகம் உண்மை இல்லைன்னா ஆனா போதும்யா. சரியா பூசாரி? பாப்பவா. சரி, வண்டி எடு. டாக்டர்மா, டாக்டர்மா, டாக்டர்மா. என்னப்பா, என்ன என்ன பிரச்சனை? ஐயா, என் பொண்டாட்டி பிரசவம் இல்ல துடிக்கிறாயா, வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கய்யா. அதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு, ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போ. இங்க வந்து என்ன பண்றது? அப்பா, நான் பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. வாங்கம்மா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ராமசாமி மகங்கய்யா. சரி, போய் என்னன்னு பாருமா. ஒரு நிமிஷம் வந்து. சரிங்கம்மா. ராமசாமி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்கய்யா. உட்காருங்கம்மா. அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. உண்மையிலேயே என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. தெரியும், நீங்க ஓடி வந்தது பேசினது எல்லாமே பொய்யா இருந்தது. ஆமா, யார் உங்களை இப்படி பண்ண சொன்னது? அவர்தாம்மா. அண்ணா நிப்பாட்டின. என்ன ஆண்டாளே, ஏதோ பிரச்சனையா? எல்லாமே உன்னோட வேலை தானா? ஆட்டோ செலவு பேட்டெல்லாம் இதுல இருக்கு, கிளம்பு. சரிங்கண்ணா. போலாண்ணே. என்ன அழகு இதெல்லாம்? சும்மா ஒரு விளையாட்டுக்கு. இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல. பொய் என்ன தெரிஞ்சதுன்னா, உண்மையிலே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா விட மாட்டாரு. ஏங்க, எப்பவும் இதே ஐடியாவா பண்ணுவோம்? புதுசு புதுசா ஜப்பான்கார மாதிரி யோசிப்போம்ல. என்ன நான் சொல்றது? இப்படி தப்பு தப்பா ஏதாவது பண்ணிட்டு பாராட்டு கேக்குறது உன்னால மட்டும் தானே முடியும். இந்த பாராட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உனக்கு என்ன வேணும்? புத்தம். என்னது? ஒண்ணும் இல்ல, காலையில டீ கடைக்கு நானும் கத்தியும் போனோம். பால் வர லேட் ஆகுன்னு கடைக்காரன் சொன்னான். சும்மா இருக்கிற நேரத்துல படிச்சு பொது அறிவு வளர்த்துக்கலாம், உலக அறிவை விரிவுபடுத்தலான்னு பேப்பர் படிச்சேன். ஆமா, அது என்னங்க முத்த போராட்டம்? இல்லைங்க, படிச்சவங்க கிட்ட கேட்டா தெரியும்னு கத்தி சொன்னான். நான் வாழ்க்கையை படிக்கிறவன், நீங்க டாக்டருக்கு படிச்சவங்க, அதான் கேட்கலாம்னு. ரொம்ப முக்கியமா இது? ஏங்க, நாட்டுல பத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில நாம கலந்துக்கலாம் எப்படி? கேரளா, ஜபல்பூர், பெங்களூரு, சென்னை, ஐஐடில எல்லாம் நடக்குது, நம்ம ஊர்ல நடக்கூடாதா? என்னடா கத்தே? உனக்கு ஆமா போடுற கத்தி இங்க இல்ல. என்னமோ தெரியலங்க, நீங்க இல்ல கத்தி என் பக்கத்துல எப்பயும் போல இருந்துட்டே இருக்கணும் தோணிட்டே இருங்க. சரி, இந்த முத்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க விருப்பம்.
பொது இடத்துல முத்தம் கொடுக்கறது தப்பு. ஏங்க இங்கதான் யாரும் இல்லையே. ஓஹோ, யாரும் இல்லைன்னா என்ன வேணா பண்ணலாமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கசமுசாக்கெல்லாம் நேரமும் இருக்காது, ஆசையும் இருக்காது. என்ன நான் சொல்றது? எல்லாத்தையுமே நீயே சொல்லிட்டு என்ன எதுக்கு தலையாட்டணும்னு நினைக்கிற? நான் கத்தி இல்ல. கிளம்பு, என்ன வீட்டுல விட்டுட்டு போ. தேட போறாங்க. ஏங்க உண்மை சொல்றேன், ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. எனக்கும் தூக்கம் வரல, பசியே எடுக்கல. நானும் சாப்பிடவே இல்லை. எனக்கு எப்படா விடியும், எப்படா உங்களை பாப்பேன்னு தோணுச்சு. எனக்கும் சொல்லுங்க, உங்களுக்கும்? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நாம கொஞ்சம் அமைதியா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அழகர். இந்த காதல்ல ஆரம்பத்துல கூட பிரச்சனை வரலாம், ஆனா கடைசியில வந்துடக்கூடாது. நாம பாக்குறது பேசுறது 4 பேர் பார்க்கலாம், அதுல கூட பெருசா பிரச்சனை வராது. ஆனா இப்படி பொது இடத்துல இப்படி முத்தம் கித்தம்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன ஆகும்? இது கூட எனக்கு தெரியாதா? அறிவு சொல்லுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? இப்படியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஐயோ, நான் சொல்றதை நீங்களும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? காதல்னு அர்த்தம். கல்யாணம் முறையா பண்ணணுங்க. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார் சுபத்ரா, இந்த வெங்காயம் வெட்டுறது, காய்கறி நறுக்கிறது இதெல்லாம் அடுக்கலையில் வச்சு பண்ணக்கூடாதா? நடு ஹாலில் வச்சு தான் பண்ணணுமா? அது இல்லைங்க மாமா, அடுக்கல ரொம்ப சின்னதா இருக்கு, அத்தை சமைச்சிட்டு இருக்காங்க. ஹால்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே தான். ஓஹோ, எல்லார் வீட்லயும் ஹால்ல தான் உட்காந்து காய்கறி வெட்டுறாங்க. அப்படியா? ஆமா மாமா, ஆனா அந்த வீட்டு ஆம்பளைங்கலாம் காலையில 10 மணிக்கு மேல வீட்ல இருக்கிறது இல்ல. ஆனா வீட்ல நீங்க இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்க கண்ணுல படுது. அப்ப நீ ஹால்ல உட்கார்ந்து காய்கறி வெட்டுறது தப்பு இல்ல, நான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது தான் தப்பு. அப்படித்தானே? அது இல்லைங்க மாமா. நடக்கட்டும் நடக்கட்டுமா. ஒரு நாள் சுண்டைக்காயை வெட்டுறேன்னு டிவி பார்த்துக்கிட்டே உன் சுண்டூரில் வெட்டிக்க போற, அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஆஹா, கிழவனுக்கு மனசுல இப்படியெல்லாம் வேற ஆசை இருக்கா? ஆண்டாளு, கத்திரிக்காய் வெட்டி போடணும், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. என்னங்க அண்ணி? என்ன ஆண்டாளு, வெறும் பாத்திரத்தை எடுத்துட்டு வர? இதுல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, அப்பதான் கத்திரிக்காய் கருக்காம இருக்கும். நீங்க பாத்திரம் மட்டும் தானே கேட்டீங்க, பாத்திரத்துல தண்ணி விடுன்னு கேட்டிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. அது நான் சொல்லணுமா? அது உனக்கு தெரியாதா? காமன் சென்ஸ் வேணும் ஆண்டாளு. சரி, முறைக்காம போய் தண்ணி எடுத்துட்டு வா. கொஞ்சம் அந்த வாழைக்காய் எடுத்துட்டு வாயேன். போறப்பவே சொல்லிருக்கலாம்ல. அடுக்கல என்ன அமெரிக்காவில இருக்கு? தோ இருக்கு, போ போய் எடுத்துட்டு வா. இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பே வளைய மாட்டேங்குது. ஆண்டாளு, சும்மா தானே இருக்க, பாப்பாக்கு கொஞ்சம் கணக்கு பாடம் சொல்லி கூட. நேத்து எனக்கு நைட் டியூட்டி அண்ணி, திரும்பவும் இன்னைக்கு நான் நைட் டியூட்டிக்கு போகணும். கொஞ்ச நேரம் தூங்குனாதான் சரியாகும். நான் உனக்கு எவ்வளவு பெரிய பெரிய உதவிலாம் பண்ணிருக்கேன், சின்னதா ஒரு உதவி கேட்டா கூட சலிச்சுக்கிறா. முடியாதுன்னா விடுமா, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் சொல்லி தரேன். சுபத்ரா மாமா, ஆண்டாளுக்கு நீ அப்படின்னு பெரிய உதவி பண்ணிட்ட. மாமா இல்ல, ஆண்டாளுக்கு நீ பெரிய உதவி பண்ணிருக்க, அவ உனக்கு சின்ன உதவி கூட பண்ண மாட்டேங்கிறான்னு நீ வருத்தப்படுறியே,
அப்படி என்ன உதவி நீ அவளுக்கு செஞ்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து மாமா அப்படியெல்லாம் ஒண்ணே இல்லைங்க மாமா. இல்ல இல்ல இல்ல, ஏதோ இருக்கு. ஏதோ இருக்க போய் தான் நீ சொல்ற. என்னன்னு சொல்லு. செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறது ரொம்ப தப்புங்க மாமா. அப்படின்னா நீ உதவி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. சொல்லி காட்டுறதை விட என்ன உதவி செஞ்சேன்னு சொல்றதுல ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. சொல்லு. அது அது வந்து அது ஒண்ணே இல்லைங்க மாமா. பார் சுபத்ரா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். தெரியுமா இல்லையா? சுபத்ரா, சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. நீ அவளை ஏதோ மிரட்டுற. அவளும் நாய்க்குட்டி மாதிரி நீ சொல்றபடியெல்லாம் ஆடுறா. அப்படின்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஆத்தி கிழவன் எமகாதகனா இருக்கானே, பேப்பர் படிக்கிறான்னு பார்த்தா பூரா நம்மள நோட்ட விட்டுட்டு இருக்கான். சொல்லு, என்ன டீலிங் உங்களுக்குள்ள? என் குழந்தையாளுக்கு நான் உரிமையா வேலை சொல்றேன், அவளும் அண்ணின்னு ஆசையா வேலை செய்யறா. அதுல போய் குத்தம் கண்டுபிடிச்சா எப்படி மாமா? நல்ல நாள்லயே நான் அவகிட்ட ஒன்னும் பேச முடியாது. உண்டு இல்லைன்னு என்ன பண்ணிடுவா. எனக்கே அந்த கெதின்னா நீ எல்லாம் அவகிட்ட ஏமாத்திரம். அவ உங்ககிட்ட பம்முறான்னா என்னமோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னு சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லு. அது வந்துங்க மாமா, அது இந்த பாரு, பொய் சொல்றதுக்கும் கொஞ்சம் அறிவு வேணும். அது உங்ககிட்ட சுத்தமா கிடையாது. அசிங்கமா பொய் சொல்லி மாட்டிக்காத. உண்மையை சொல்லு. ஆண்டாள் எதுக்காக உங்ககிட்ட பயப்படுறா? அது வந்துங்க மாமா, ஆண்டாள் முந்தானே சினிமா பார்க்க போனா. ஏய், வீட்டுக்கு தெரியாம சினிமா பார்க்க போறதுக்கு அவ என்ன காலேஜ்லயா படிக்கிறா? அப்படி ஒரு விஷயத்த நான் தப்புன்னு சொன்னா அவ என்ன உண்டிலேன்னு பண்ணிடுவா. என்ன பொய் சொல்றீங்களோ? பொய். உண்மையை சொல்லு. அன்னைக்கு 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 ராத்திரி அன்னைக்கு ராத்திரி சொல்லுன்னு சொல்றேன்ல. சுபத்ரா, கிழவன் சுத்தி வளைச்சிட்டான். ரத்த பலி கொடுக்காம இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வெட்டு கைய. நீங்க வாய் வச்ச மாதிரிதான் கைய வெட்டிக்கிச்சு. ஐயோ, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. முதல்ல எந்திரிச்சு உள்ள போய் ஈர துணி எடுத்து கையில கட்டு. போ போமா. குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா போகுது.